வணக்கம், வாழ்க வளமுடன். திணை லட்டு செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு திணை ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன். அதுக்கு நெய் ஒரு கடையில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். முந்திரி வறுத்து வச்சுக்கலாம். முந்திரி வறுத்து வச்சு எடுத்துறேன். திணை ஊற வச்சு காய வச்சுக்க. அதே இதில் கடாயில் போட்டு கலந்து வறுத்துக்கலாம். திணை வறுத்தாச்சு, எடுத்துடலாம். மிக்சியில் எடுத்துடலாம். இல்லை ஒரு 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். தோலில் எடுத்துட்டு ஏலக்காய் போட்டிருக்கேன். அது மிக்சியில் போட்டு நான் பொடி பண்ணிக்கலாம். மிக்சியில் பொடி பண்ணிட்டேன். திரும்பவும் கடாயில் கொட்டி 1 ஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்துக்கலாம். முதல்ல ஒரு வாட்டி வறுக்கணும். 2வது மாவு வரைச்சிட்டு ஒரு வாட்டி வறுக்கணும். அப்போதான் வாசனையாக இருக்கும். இல்லைன்னா பச்சை வாசனை வந்தால் நல்லா இருக்காது. முந்திரி போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேன் கொஞ்சம் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தேன். தேன் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அது ஸ்வீட்னஸ்க்காக இன்னும் கொஞ்சம் ஒரு 50 கிராம் வெல்லம் எடுத்துக்கிறேன். முதல்ல ஒரு 50 ml போட்டேன். 50 வெல்லம் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 50 வெல்லம் போட்டேன். பிடிக்க வரணும்ல, அதுக்கேற்ற மாதிரி வேண்ட அளவு பார்த்து போட்டுக்கணும். இந்த வெல்லம் அந்த சூட்லயே உருக்கிட்டோம். உருக்கி சேர்ந்து வர வரைக்கும் லைட்டா, ரொம்ப தீ அதிகமாக கூடாது. ஸ்லோலியே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த சூட்லயே கலந்துரும் வெல்லம். பாகுலாட்டுக்கு வேண்டாம், அப்படியே போட்டாலே கலந்துரும். இப்போ லட்டு புளிக்க வருது. போற இந்த பக்குவம் போடுவோம். சூடா இருக்கு. கொஞ்சம் கைப்பொருள் சூடு வந்த உடனே உருண்டை ஊற்றி வச்சிடலாம். லட்டு பிடிச்சிடலாம். வெல்லம் உருக்கிடுச்சு.
ஆரோக்கியமான திணை லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்க. இதுவும் எப்பயாவது ஒரு வாட்டி எடுத்துக்கணும். அந்த சிறுதானியமும் நல்லது உடம்புக்கு.